ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு விலாக் எடுத்துகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா நாளைக்கு திருவிழா வருது. அதனால் என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அம்மா வந்திருக்காங்க. அதனால் அவங்கள வச்சுட்டு நான் வந்து விலாக் இப்போ வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். நைட்டு வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து நான் ஈவினிங் தான் குளிச்சுட்டு வேலை பார்க்கலான்னு பார்த்தேன் பூஜை சாமான்லாம். ஆனால் டைமே கிடையாது. தம்பி வச்சுனேன், துணியெல்லாம் காய வச்சுட்டேன். அப்படி தான் போயிட்டு வந்துச்சு நைட்டு. அப்புறமா இவங்களாம் கொஞ்சம் சாப்பாடெலாம் ஊட்டிட்டு அப்படியே வாக் பண்ணலாம் அப்படின்னு நடந்துகிட்ருக்கோம். அம்மா வந்திருந்தாங்க. அம்மா ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படியே தான் நைட்டு போச்சு. நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு பிளாக் காஃபி தான் எடுத்துருக்கேன். அப்படியே பொறுமையாக குடிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட்டு இன்டேக்காக வந்து நான் நார்மல் வாட்டர் எடுத்துப்பேன். நெக்ஸ்ட்டு தான் பிளாக் காஃபி. அது குடிச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் கழிச்சு இந்த எல்லா நட்ஸு எல்லாமே போட்டு வரும் பார்த்தீங்களா, கெலாக்ஸ் மாதிரி. அது வந்து நாங்கள் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு சுகர் ஹனி எதுவுமே ஆட் பண்ணாமல் அதில் இருக்கிற ஸ்வீட்னஸ்ஸே சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் ஒரே ஒரு கொய்யாக்காய் எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் என்னோடய ஃபேவரட். அதனால் மார்னிங்கே குட் மார்னிங் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் திருவிழா. இன்றைக்கி நாளைக்கு 3 நாள் கணக்குன்ற மாதிரி போகும். காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா 2 பேர் அம்மா வந்திருந்தாங்க. அவங்க வந்து எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை திரும்ப அம்மா வீட்டில் போய் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. பாட்டி இறந்ததுனால வீட்டில் வந்து பொங்கல் வச்சு அந்த மாவிளக்குலாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் பண்ணி செய்யலை. ஆனால் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூஜை சாமான்லாம் விளக்கி வச்சுட்டு அதெல்லாம் சாமி கும்பிட்டு பூ வாங்கணும். எங்கள் பூக்கார அக்கா வந்திருந்தாங்களா, காலையில் வந்து அவங்ககிட்ட பூ வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவும் அங்கே பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு பாப்பா கூட்டின்னு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குக்கிங் வேலை நடந்துகிட்ருக்கு. என்ன பண்ணாலும் நம்ம குக்கிங் பண்ணி தான் ஆகணும். ரெஸ்ட்டுன்றது கிடையாது. அம்மா நான் தான் பாப்பாவை கூட்டின்னு போனாலும் நம்ம வேலை கரெக்டாக பண்ணிடணும். இவர் ஆஃபீஸ் போயிருக்காங்க. அவங்க போயிட்டு வந்த பிறகு சாப்பிடுவாங்கள்ல லஞ்சு. அதனால் பொட்டேட்டோ வந்துச்சு. என்ன பட்டு இவர் மட்டும் இப்போ குளிக்க வச்சிட்டேன். பூஜை சாமான் வந்து துலக்கணும். இவரை தூங்க வச்சுட்டு பிறகு தான் நான் துலக்கணும். அதுக்குள்ளே குக்கிங் முடிச்சிடலாம். வீடெல்லாம் பெருக்கியாச்சு. தூங்க வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மாப் போட்டு தொடச்சிட்டு இந்தாங்க இந்த சாப்பிடு அப்படின்ட்டு போயிட்டுருக்கு. சாதம் வெந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் குக்கிங் வேலையும் முடிஞ்சிச்சு. நேற்றே கேஸ் எல்லாம் தொடச்சி வச்சுட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நைட்டே எல்லா வேலை முடிச்சிடணும். அப்போ தான் கிச்சன் போனால் கொஞ்சம் அந்த வேலை நம்ம தலையில் போட்டோம்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா குழந்தை வச்சது ரொம்ப கஷ்டம் ஹேண்டில் பண்ணுறது. அதனால் மடமடன்னு செஞ்சிட்ருக்கேன். துணியெல்லாம் நேற்று டெய்லி ட்ரெஸ்ஸஸ் வந்து துவைச்சிட்றேன். கொஞ்சம் ஈரமாக இருக்குது. அதனால் அப்படி போட்டிருக்கேன். அது ஒரு 1/2 ஹவரில் கழித்து மடித்து வச்சுருவேன். நான் இந்த வேலை முடிச்சிட்ட பிறகு அந்த வேலை தான். இப்போ வந்து இவர் தூங்க வச்சதுக்கப்புறம் நான் போய் குளிக்கணும் ஃபஸ்ட்டு. காலையிலே எனக்கு எவ்வளோ சீக்கிரம் இருந்தாலும், ஏன்னா ரூமில் வந்து இந்த பெட்ரூமில் தான் பாத்ரூம் இருக்கிறதுனால நம்ம வந்து இவர் தூங்குற நேரத்தில் காலையிலே போய் குளிக்க முடியல. இதுதான் ரீசன். ஒரு 7-8 ஆகிடுது காலையில் குளிக்கிறதுக்கு. நான் தேர்ஸ்டேலேருந்து சீக்கிரமாக எழுந்து நம்ம ஃபஸ்ட்டு வேலை பார்க்கணும். ஏன்னா வந்து தேர்ஸ்டேலேருந்து ஸ்கூல் அதை எடுக்கக்கூடாது. பாருங்கள், இங்கே பாருங்கள், சோபா கவர் எடுத்துகிட்ருக்கோம் பத்தியா. இந்த பப்பு வேணாவா நானாவா ஆப்பிடுக்கோந்தா. நீங்கள் தானே கேட்டீங்க. குட் பாய் போதுமா? கொஞ்சமாக சாப்பிடுங்க சரியா? போதும், வாயில் இருக்காது, சாப்பிடு. அப்புறமா நான் வந்து என்ன சாப்பிட்டேன்னு காலையிலே தெரிஞ்சுக்கோ. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் அப்படி தான் போயிட்டுருக்கு. நான் எடுத்த உடனே வெயிட் வந்து ஒரே வீக்கில் வந்து எப்படி சொல்கிறது 1 kg 2 kg கம்மியாகணும்னு ஆசைப்படல. நான் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை வந்து டபுள் ஆகிடும் எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட்றது பொறுத்து. இப்போ வந்து பொட்டேட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவர் வச்சுன்னு ஒரு வேலை செய்ய முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்படியே வீடியோ ஹோல்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், நான் வரத்துக்குள்ளேயே சோபா கவர் எடுத்துகிட்டு இருக்கேன். என்ன பட்டு எடுத்துட்டீங்க? கவர் போடுங்க. பொட்டேட்டோ வந்து இவர் நல்லா சாப்பிடுவாரா, அதனால் அது சிம்பிளாக பண்ணலாம். வெஜிடபிள்லாம் இருக்குது. இருந்தாலும் அம்மா வீட்லேயும் இப்போ செய்வாங்க. நம்ம பொரியல் செஞ்சோம்னா அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இவர் பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு நானும் இவர் குட்டி பையன் இவங்க தான் சாப்பிட்ணும். அதனால் சிம்பிளாக முடிச்சிட்டேன். இந்தா உங்ககிட்டா நேற்று வந்து
இவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து அவங்க ஒய்ஃப் வளகாப்பு சொல்லிட்டு இவர் போயிட்டு இருந்தாங்க லாஸ்ட் சண்டே. அப்போ வந்து நேற்று வீட்டுக்கு வந்தாங்க. அந்த பாக்ஸில் வளையல் கொடுப்பாங்களா, சரி அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த மெரூன் கலர் அழகாக இருந்துச்சுன்ட்டு 2 வளையல் இப்படி மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா இருக்கா சொல்லுங்கள். நிறைய வளையல் இருக்குது. எனக்கு போடுறதுக்கு தான் டைம் இல்லை. எனக்கும் சாரீ டெய்லி கட்டணும், என்ன சொல்கிறது, பேங்கிள்ஸில் டெய்லி போடணும் இருக்கும். ஆனால் அந்த தாட்டே வர மாட்டுது. ஏன்னா பேபிஸ் வளர்க்குறதுனால இப்படி இருக்கா மைண்ட் செட்டு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க, நீங்களும் அப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இவர் வளர்ந்து ஸ்கூல் போன பிறகு தான் அதுக்குள்ளேயே எனக்கு அந்த தாட்டே போயிடும் போல். இந்தாங்க, அதாவது இன்றைக்கி கோவிலுக்கு போவாங்க. நானும் முடிஞ்சால் போவேன். வெயில் வர செம்மையாக காயுது. என்ன சொல்கிறது, இதுக்கப்புறம் நான் வரத்துக்குள்ளேயே இந்த வேலை 1 ஹவரில் முடிக்கணும். குக்கிங் முடிக்கணும், பூஜை வேலை முடிக்கணும், வீடு துடைக்கணும், இவரை தூங்க வச்சுட்டு அப்புறம் அவங்க அக்காலாம் அம்மா வீட்டில் இருக்காங்களா. இவர் வந்து ஆஃபீஸ் வந்து அப்படியே டேரெக்டாக அங்கே வராங்க. அம்மா வீட்டுக்கு போயிட்டு பாப்பா மட்டும் கோயிலுக்கு கூட்டின்னு போய் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு தான் இன்னும் கிராண்டாக இருக்கும். ஏன்னா வந்து இன்றைக்கி சிம்பிளாக குக்கிங் காரணம் பார்த்திங்கன்னா, நாளைக்கு ஊர் திருவிழானால இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக எங்கள் ஊர் சைடு பக்கத்தில் எல்லா ஊரில் இருந்துமே கோயிலுக்கு வருவாங்க. ஊர் ஃபுல்லாக ஆடு வெட்டுவாங்க மெயினாக. அதனால் மட்டன் எங்கே பார்த்தாலும் இருக்கும். அதனால் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக மட்டன் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. எல்லார் வீட்லையும் நான்வெஜ் தான், ஓகேங்களா. அதனால் இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சிட்டேன். நாளைக்கு நேற்றும் பாப்பாவுக்கு தம்பிக்கு வரைக்கும் மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே ஃப்ரெஷ்ஷாக வெட்டுவாங்க கோயிலுக்கு. அதனால் நம்ம காலையில் போயிட்டு வாங்கிக்கலாம். நாளைக்கு கோயிலாண்ட போயிட்டு செம்ம ஜனமாக இருக்கும். எப்படி வீடியோ எடுப்பேன்னு தெரியல. கோயிலுக்கு போகலாமா? டாடா வரட்டும் சொன்னதுலேருந்து அதே பிடிச்சிட்ருக்கான் இவன். ஆட்டோ வரட்டும், டேடிக்கிட்ட போகலாம், கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஆமாம் தானே? ஆட்டோலையா? சரி சரி. இன்றைக்கி வந்து பாப்பா வரைக்கும் கோயிலுக்கு அனுப்பலான்னு ஒரு பிளானு. அது எப்படி நானும் போனான்னு தெரியல. இப்போ வரைக்கும் ஐடியா கிடையாது. நாளைக்கு தான் ரொம்ப கிராண்டாக இருக்கும். குக்கிங் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நீ தூங்கிடுனா மம்மிக்கு வேலை நிறையவே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வீடியோ வந்து இன்றைக்கி பரபரப்பாக போயிட்டுருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து எப்படி தெரியுமா, 8:30 மணிக்கிட்ட தான் ஆகுது. வெயில் வெளியே பார்த்தீங்கன்னா அந்தளவு வெயில் காயுது. ஏன்னா இந்த திருவிழா டைம் எப்போவுமே அப்படி தான், செம்மையாக வெயில் காயும். நாளைக்கு வந்து அன்னதானம்லாம் போடுவாங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன் அன்னதானம்லாம் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. நாளைக்கு கோயிலில் போயிட்டு தான் கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா எங்கே பார்த்தாலும் அன்னதானம் போடுவாங்க. அந்த கோயில் ஸ்ட்ரீட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சூளை தான் போட்டிருப்பாங்க. அது உள்ளே போகணும். தனியாக அரச மரமாக ஆலமரமாக தெரியல. அது கீழே வந்து ரொம்ப சக்தியான கோயில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் பாருங்கள். அப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் நினைக்கிறேன் பாட்டு கச்சேரிலாம் வைப்பாங்க எங்கள் ஊரில். எங்கள் அம்மாலாம் போட சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் முடிஞ்சால் வீடியோ எடுத்து போடுறேன், ஓகேங்களா? ஆட்டோலையா? போகலாம். எங்கே இருக்கு ஆட்டோ? ஆட்டோவா? எங்கேருந்து வரும்? அவங்க மேலுக்குதா? ஆட்டோ கூப்பிடுறாரு இவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நான் ஒர்க்கெலாம் காமிச்சேன்னா உங்களுக்கு போராக இருக்கும். எல்லா வேலை முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சாச்சு. தம்பி தூங்கிட்டு இருக்கான். நான் போய் இப்போ வந்து பூஜை வேலைலாம் பார்க்கணும். பூஜை சாமான்லாம் விளக்கிட்டு குங்கும மஞ்சளை வச்சு பூவில் வச்சுட்டு நம்ம ஈவினிங் விளக்கேற்றிடலாம். பாப்பாலாம் வந்து அம்மா வீட்டிலேருந்து கோயில் கிளம்பிட்டாங்க. நான் இப்போ தான் தூங்க வச்சேன். குக்கிங் வேலை முடிச்சுட்டு நம்ம குளிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஈவினிங் வந்து முடிஞ்சால் பாட்டு கச்சேரிலாம் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து வ்ளாகாக வருமா இல்லை ஷார்ட் வீடியோவாக வருமானு தெரியல. நான் போனேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். வீடியோ எடுத்துகிட்டா எப்படி இருக்குது சொல்லிட்டு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் இப்படி தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து வெயில் செம்மையாக இருக்கும். இந்த 2 days வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த வெயிலுமே நல்லா என்ன சொல்கிறது தீஞ்சு வருவோம். நாளைக்கு அன்னதானம் நல்லா போடுவாங்க. நம்ம போயிட்டு நாளைக்கு டே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு வ்ளாகாக எடுக்கிறேன். முடிஞ்ச ஷார்ட் வீடியோவில் வரும், ஓகேங்களா? இப்போ போய் நான் பூஜை வேலைலாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு வழியாக வந்து பூஜை சாமான்லாம் விளக்கி குங்குமம் வச்சு எல்லாரும் முடிச்சிட்டேன். மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கேன். பிரசாதம் வாங்கிட்டு வந்தாங்க, வெஜிடபிள் ரைஸ், நல்லாயிருக்கு. அதுவும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். வேறு முடி வேறு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், தம்பி தூங்குறான். ஈவினிங் வந்து போயிட்டு நான் அங்கே வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி பையன் நானும் அவர் எழுந்துட்டார். எழுந்த உடனே பார்த்திங்கன்னா அவருக்கு கொயக்கா கட் பண்ணி கொடுத்து சாப்பாடெலாம் ஊட்டிட்டு நான் வந்து பூஜை வேலை குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டு இருந்தேன் சாமிக்கு.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்திருக்க பாப்பாலாம் பார்க்கலான்ட்டு இவங்கள பார்த்துட்டேன். அம்மா கிட்ட குழந்தை விட்டுட்டு நான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கோம். அப்படியே ஜில்லுன்னு வெயில் செம்ம வெயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில் வந்திருக்கு. ஜிகிர் தண்டை குடிக்கலான்ட்டு நாங்கள் அங்கே வந்து ஜிகிர் தண்டை குடிச்சிட்ருக்கோம். இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஜிகிர் தண்டா. இது நல்லாயிருக்கும். இங்கே வந்து குடிச்சிட்டு பில் பே பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டி வந்துச்சு சூப்பர் மார்க்கெட்டில். அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.